தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் 2 இடங்களில் நடைபெற்ற அமலாக்கத்துறையினரின் சோதனை நிறைவு பெற்றிருக்கிறது. திருவொற்றியூர் மற்றும் தேனாம்பேட்டையில் நடைபெற்ற அமலாக்கத்துறையினர் சோதனை நிறைவு பெற்றிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன். சென்னையில் அமலாக்கத்துறையின் சோதனை நிறைவு பெற்றிருக்கிறது, அதன் பின்னணி என்ன? சென்னையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்தினார்கள். சென்னை தேனாம்பேட்டையில் வசித்து வரக்கூடிய ஓய்வு பெற்ற போக்குவரத்து துணை ஆணையர் தர்மேந்திரனுடைய வீடு, அவரது மனைவியான பத்மினி ஆகியோருடைய அலுவலகம் ஆகிய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டார்கள். குறிப்பாக ஹைதராபாத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னையில் இந்த சோதனையை நடத்தியிருக்கிறார்கள். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு தொடர்பாக இந்த சோதனை நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சோதனையில் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதே போல சென்னை திருவொற்றியூரில் டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்து வரக்கூடிய முருகன் என்பவரது வீட்டிலும் சோதனை என்பது நடத்தப்பட்டது. இந்த சோதனை இன்று அதிகாலையோடு நிறைவடைந்திருக்கிறது. இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று மாலைக்குள் வெளியாகும் என்று அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.